கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவாதி தேவனுடைய கிருபை இரக்கங்களுக்காக நாம் அவரை துதிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர் என்பதை வாழ்க்கையில் ருசிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறாரு. அந்த கிருபையின்படி கர்த்தர் இம்மட்டுமாக நம்மை நடத்தி கொண்டே வருகிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்கள் நடுவில் நான் சொல்லும்படியாக ஆவியானவர் எனக்கு கொடுத்த ஒரு உந்துதல் சங்கீதம் 126:4. சங்கீதம் 126 4வது வசனம். ம் 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 போதும். அதாவது சிறையிருப்பு திருப்பப்படுதலை பற்றி உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதை பற்றி சிறையிருப்பு. இந்த சிறையிருப்புனா என்னது? இந்த சிறையிருப்பை ஏன் நம்ம அதிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இந்த 126ஆம் சங்கீதத்தில் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்தாலும், சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது இருந்தோம். அதாவது ஆண்டவரால் மட்டும்தான் சிறையிருப்பை திருப்ப முடியும். சிறையிருப்புனா என்னது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு காரியத்தில் நம்ம சிக்கி கொண்டோம் என்றால், அந்த சிக்கி கொண்ட காரியத்துக்கு பேர் தான், சிக்கி கொண்டிருக்கிற நிலைக்கு பேர் தான் என்னது? சிறையிருப்பு. அந்த சிறையிருப்பில் நம்ம சிக்கி கொள்ளும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு ஒரு விடுதலை கிடைக்காது. எப்பவும் அதுக்குள்ளே ஒரு அடிமை போல் நம்ம உள்ள கிடக்க வேண்டிய ஒரு சூழல் நமக்கு உண்டாகும். ஆமென். அப்போ சீயோனின் சிறையிருப்பு அப்படிங்கும்போது, எப்பெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமான பாவங்களை செய்தார்களோ அப்பெல்லாம் அவங்க எதுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க? சிறையிருப்புக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. அப்போது சிறையிருப்பு என்பது பிரதானமாய் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பாவம். இப்போ பாவம்தான் சிறையிருப்பு அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லோரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி தானே? நம்ம எல்லோரும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தவங்க தானே? ரட்சிக்கப்படாத யாரும் இருக்காங்களா? இல்லை. எல்லோரும் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், எல்லோரும் நம்ம ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், நம்ம எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படி தானே? அப்படின்னு சொல்கிறவங்க ஆமேன்னு ஒரு கையை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ரட்சிக்கப்படலை அப்படின்னா கை வைத்த வேண்டாம். ஆனால் அங்கே இருக்கிற எல்லாரும் விசுவாசிகள், எல்லோருமே நாம் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ளே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள். அப்போ நம் விசுவாசியினுடைய வாழ்க்கையில் பாவங்கள் என்பது என்னது, அல்லது நம்ம எதுக்குள்ளே உள்ள ஒரு கூண்டுக்குள்ளே சிக்கி தவிக்கிறது போல் நம்ம தவிக்கிறோம். சில நேரங்கள் நாம் நினைத்ததை செய்ய முடியாதபடிக்கு ஒரு அடிமைத்தன வாழ்க்கை போல நமக்கு இருக்கும். அப்போ மனிதனை சிறைப்பிடிப்பது ரெண்டு காரியம்தான். ஒன்று பாவம், இன்னொன்று சாபம். பாவமும் மனுஷன் என்ன செய்யும்? சிறைப்பிடிக்கும், சிறைக்குள்ளே வைத்துக்கொள்ளும். அதுபோல் சாபமும் மனுஷனை என்ன செய்யும்? சிறைப்படுத்தி வைத்துக்கொள்ளும். போன வாரத்தில் எங்கள் விசுவாசி ஒரு குடும்பத்தை கூட்டிகிட்டு வந்தார். அவர் முதல் நாள் ஃபோன் பண்ணி சொன்னார், ஐயா நாளைக்கு நான் ஒரு குடும்பத்தை ஒருத்தரை கூட்டிகிட்டு வர்றேன். அவர் ஆட்டோ ஸ்டாண்டில் ஆட்டோ ஓட்டுறாரு. நான் அவருக்கு பக்கத்தில் ஆட்டோ போட்டதுனால அவர் என்கிட்ட பேசினார். அப்போ நான் அவர்கிட்ட பேசும்போது, நீங்கள்லாம் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறீங்க, நான் பாருங்கள் 2 வண்டி வச்சுருக்கிறேன், ஆனாலும் எனக்கு ஒரு அனுக்கிரகம் இல்லை, 10 லட்சம் நான் கடனில் இருக்கிறேன், எனக்கு இதிலேருந்து எப்படியாவது விடுதலை வேணும், என் சந்ததி நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும், நல்லா இருக்கணும், எனக்கு நீங்கள் போகிற சர்ச்சுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். உடனே அவர் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி மறுநாள் காலையில் வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவரை வர சொல்லி அவர்கிட்ட பேசணும். அப்போ அவர் பேசும்போது அவர்கிட்ட கேட்டேன். அவர் ஒரு லோடு ஆட்டோ வச்சுருக்காரு, இன்னொன்று பேசஞ்சர் ஆட்டோ வச்சுருக்காரு. 2 ஆட்டோ, 2 பிள்ளைகள், மனைவியும் வேலை பார்க்காங்க. ஆனால்
ஒரு விடுதலை இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர் இருக்கார். நீங்கள் ஒழுங்காக சர்ச்சுக்கு வாங்க, உங்களுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம், ஜெபம் பண்ணுறோம். ஏன்னா நம்ம இப்போ அவங்களுக்காக இந்த சிறைப்பட்டு கிடக்கிறாங்கல்ல, கடனுக்குள்ளே கிடக்கிறாங்க, பாவத்தில் இருக்கிறாங்க, சாபத்தில் இருக்காங்க, 3 காரியத்துக்குள்ளே இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு நம்ம இடைவிடாமல் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு வழியை கற்று திறப்பார். எதை திறப்பார்? ஒரு வழியை கற்று திறப்பார். அப்போ உடனே அவங்கள வர சொல்லி அவர்கிட்ட நான் பேசி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்றுக்கு ஆராதனைக்கும் அவங்க வந்திருந்தாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், மனுஷனை அடிமைப்படுத்துவது என்னது? சத்தமாக சொல்லுங்கள், பாவம். பாவம் தான் ஒரு மனுஷனை அடிமைப்படுத்தி அவன் உழைக்கிறதுல இருந்து அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் வராமல் தடுமாற்றத்துக்குள்ளே கொண்டு போயிடும். சரி, இப்போ அவர் ரட்சிக்கப்படாதவர் இப்போ தான் ஆண்டவரை தேடுறாரு. அவருக்கு பாவங்கிறது என்னங்கிறது தெரியும், சாபங்கிறது என்னன்னு தெரியும், ஆசீர்வாத குறைவு என்னன்னு தெரியும். ஆனால் நீங்களும் நானும் யார்? விசுவாசிகள். இப்போ விசுவாசிகளாக இருக்கிற நமக்குள்ளே என்ன பாவம் இருக்கும்? நம்ம எல்லாருக்குள்ளேயுமே என்ன நினப்பு இருக்கும் அப்படின்னா, என்கிட்ட எந்த பாவமோ எதுவும் இல்லை அப்படிங்கிற நினப்பு தான் நம்ம எல்லாருக்கும் இருக்கும். நான் சொல்கிறது சரியா? என்ன நினப்பு இருக்கும் சொல்லுங்க? நம்ம சரியாக இருக்கோம், நம்மக்கிட்ட என்ன கிடையாது, பாவம் ஒன்றும் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுது, நாம் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். இப்போ நானும் சொல்ல முடியாது எனக்குள்ள பாவம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், 55 வருஷம் ஆச்சு நான் ரட்சிக்கப்பட்டு. இன்றைக்கு வரைக்கும் என் ரட்சிப்பை நான் பாதுகாத்து கொண்டு இருக்கிறேன். என் ரட்சிப்பை பிசாசு திருடாமலும், என் ரட்சிப்பு சிதையாமலும், என் ரட்சிப்பு அழியாமலும் அந்த ரட்சிப்பை நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், பாதுகாத்து கொண்டு வருகிறேன். அப்படியானால் விசுவாசிகளுக்குள்ளே இருக்கிற அந்த பாவ செயல்கள் அல்லது குறைகள் என்ன? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம். எபேசியர் 5:3-4. பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி என்ன இருக்கக்கூடாதுங்கிறாரு? தேசித்தனமும் மற்ற எந்த ஒரு அசுத்தமும் பொருளாசையும் இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே இவர்களே. இப்போ நீங்கள் இப்போ இதை யாருக்கு, இந்த நிருபம் யாருக்கு பவுல் எழுதுறாரு? விசுவாசிகளுக்கு, சபைக்கு, எபேசு சபைக்கு, எபேசு சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதுறாரு. அப்போ எபேசு சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட இந்த நிருபத்தில் அவர் சொல்கிறாரு, மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி என்ன இருக்கக்கூடாது? வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படக்கூடாது. அதுக்கு அடுத்து அவர் சொல்றாரு, அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். இப்போ நீங்கள் யோசித்து சொல்லுங்க, இப்போ விசுவாசிகளுக்குள்ளே இருக்கிற அந்த பாவம் எது? வம்பு. விசுவாசிகள் வம்பு பண்ணுதாங்களா இல்லையா? மௌனம் சம்மதத்துக்கு அடையாளமா? விசுவாசிகள் என்ன பண்ணுறாங்க? வம்பு பண்ணுதாங்க. பயப்படாமல் சொல்லுங்க. எனக்கு தெரியும், எங்கள் சபையில் இருக்கிற விசுவாசிகளை எத்தனை பேர் வம்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்போ வம்பும் புத்தியீனமான பேச்சும், அப்போ வம்பு பண்ணுறாங்க. அதுக்கடுத்து என்னது? பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் புத்தியீனமான பேச்சு. இந்த புத்தியீனமான பேச்சுங்கிறது என்னது? கர்த்தருக்கு விரோதமான எந்த ஒரு காரியத்தை நம்ம பேசக்கூடாது. கர்த்தருக்கு விரோதமான, இப்போ ஒரு காரியம் இருக்குது, ஒருத்தரை பற்றி பேசணும் அப்படின்னா அது கர்த்தருக்கு விரோதமானது. அவங்கள பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ அவங்கள பற்றி நம்ம பேசும்போது அது என்ன ஆகுது? புத்தியீனமான பேச்சாக மாறுது. புத்தியுள்ள பேச்சு அப்படிங்கிறது சுவிசேஷத்தை சொல்லலாம், ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லலாம், அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம், அவங்களுக்காக இரக்கப்படலாம்,
அவங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை நம்ம கொடுக்கலாம். நீங்கள் இப்படி இருங்க, இப்படி இந்த சாப்பாட்டு விஷயத்தில் இப்படி கொஞ்சம் உங்களை கரெக்ட் பண்ணிக்கிடுங்க, ஒழுக்கமாக இப்படி இருங்க, காலையில் கொஞ்சம் வாக்கிங் போங்க, இந்த சுகர் சம்மந்தப்பட்டதெல்லாம் என்ன செய்யாதீங்க, சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி நல்ல காரியத்தை பேசினால் அது என்னது, அது கர்த்தருக்கு பிரியமான பேச்சு. ஆனால் புத்தியீனமான பேச்சு அப்படின்னா, என்னடா முட்டாள்தனமாக பேசிக்கிட்டு இருக்கான், இவன் பேசுறது ஒன்றும் சரியில்லையே அப்படின்னு சொன்னால் அது என்னது, அது கர்த்தருக்கு விரோதமான பேச்சு, அதுதான் புத்தியீனமான பேச்சு. இப்போ நல்ல ஆலோசனை சொன்னால் அது என்னது, அது கர்த்தருக்கு பிரியமானது, புத்தியுள்ள பேச்சு. இப்போ நம்ம சொல்கிறத அங்கீகரிக்கணும். நம்ம சொல்கிறத அங்கீகரிக்கலை அப்படின்னா அது என்ன பேச்சாக மாறிடும், புத்தியீனமான பேச்சாக மாறிவிடும். அப்போ புத்தியீனமான பேச்சும் அதுக்கப்புறம் என்னது, பரியாசமும். அப்புறம் நம்ம ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது, அடுத்தவங்கள பார்த்து பரியாசம் பண்ணக்கூடாது. விழுந்து போன விசுவாசியை பார்த்தும் பரியாசம் பண்ணக்கூடாது. தப்பு செய்த அவங்க விசுவாசிகளுடைய வீட்டு பிள்ளைகளை பார்த்தாலும் என்ன செய்யக்கூடாது, பரியாசம் பண்ணக்கூடாது. அது அடுத்தவங்ககிட்டயே பரியாசமாக பேசவும் கூடாது. ஏன் பேசக்கூடாது அப்படின்னா, நம்ம பிள்ளைகள் அடுத்த என்ன நிலைமைக்கு வருவாங்கன்னு நமக்கு தெரியாது. இன்றைக்கு அவர்கள் அப்படி ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா உடனே அவங்க பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க ஆன போன அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, அடுத்து நம்ம பிள்ளைகளை பேசுறதுக்கு இன்னொரு ஆள் ஆண்டவர் ரெடி பண்ணிடுவார். அப்போ நம்ம யாரை பற்றி என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இப்போ இதெல்லாம் பரியாசம் பண்ணுறது, இந்த மாதிரி பேச்சுக்கள் எல்லாம் யாருக்கிட்ட இருக்குது, பரிசுத்தவான்களாகிய எனக்குள்ளே இருக்குன்னு உங்களை காட்டுங்க. நீங்கள் அடுத்தவங்கள காட்டக்கூடாது. யாரை காட்டணும், ஆமாம் எனக்குள்ளே இருக்குது, நான் இதில் இருந்தெல்லாம் விடுவிக்கப்படணும். அப்போ விசுவாசிகளுக்குள்ளும் குறைகளும் பாவங்களும் இருக்கா இல்லையா, சொல்லுங்கள் பார்ப்போம். இருக்குல்ல, அதிலிருந்து நம்ம வெளியே வரணுமா வேண்டாமா, வரணும். சரி, அப்போ விசுவாசிகளுக்குள்ளே காணப்படும் பாவங்கள் அல்லது குறைகள் என்ன அப்படின்னு கேட்டால், மெயினாக இருக்கிறது என்னென்னா கீழ்ப்படியாமை. இப்போ உங்கள் பாஸ்டருக்கு, நம்ம அருமையான பாஸ்டரியாவுக்கெல்லாம் நீங்கள் சொன்ன உடனே எத்தனை பேர் கீழ்ப்படுகிறீங்க? இப்போ நான் எங்கள் பாஸ்டரியா கூட 45 வருஷம் இருந்தேன், உதவி போதகராக, அசிஸ்டண்ட்டாக. ஒரு காலம் எந்த விஷயத்திலும் அவர்களுக்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்கவில்லை என்று என்னால் ஓரளவுக்கு தைரியமாக சொல்ல முடியும். அவங்க சொன்ன எல்லா விஷயத்துலையும் நான் என்ன செஞ்சுருக்கேன் சொல்லுங்கள், எத்தனை வருஷம்? 45 வருஷம். ரட்சிக்கப்பட்ட காலத்திலேருந்து அவங்க கூட இருக்கிறேன். வேறு என்ன காரியம் சொன்னாலும் நான் அவங்கள மீறினதில்லை, மீறி செய்ததில்லை. அவங்க வேண்டான்னு சொன்னதை நான் மீறி தெரியாமல் போய் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டதும் கிடையாது. வேண்டாம்னா வேண்டாம், அல்லது எனக்கு நலமாய் தோன்றும், நான் போய் அவங்கக்கிட்ட அதை விளக்கமாக சொல்லி, ஓஹோ அப்படியா அப்போ செய்யுங்க அப்படின்னு ஒரு சம்மதத்தை வாங்கித்தான் எதுவும் செய்வேன். அது மாதிரி கூப்பிட்டாங்கன்னா 20 நிமிஷத்தில் போய் நிற்பேன் அவங்க இடத்துல. 20 கிலோமீட்டர் எங்கள் வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும். ஆனால் ஃபோனில் கூப்பிட்டாங்கன்னா எனக்கு 2 வீலரில் போகிறதுக்கு எவ்வளோ நேரம், 20 மினிட்ஸ். அதுக்கப்புறம் காரில் போகிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும். எங்கேயும் நிறுத்த மாட்டேன், வீட்டில் கிளம்புனா நேரம் அங்கே போய் நிறுத்துவேன். அப்போ இந்த கீழ்ப்படியாமைங்கிறது நம்ம ஒரு காரியத்தை இதை செய்யாத, இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம். அதுக்கு கேட்டு அதன்படி செய்யலை அப்படின்னா அதுக்கு பேர் என்னது சொல்லுங்கள், கீழ்ப்படியாமை. இப்போ தேவன் நமக்கு சொன்ன ஒரு காரியத்தை தேவன் எப்படி சொல்லுவார், பிரசங்கத்தின் வாயிலாக சொல்லுவார். வேத வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் நம்மோடு பேசுவார். அப்போ தேவன் நம்மோடு பேசி அந்த சில காரியங்களை நாம் கீழ்ப்படியாமல் இருந்தால் அந்த கீழ்ப்படியாமை கர்த்தருக்கு முன்னால் என்னது சொல்லுங்கள், பாவம், அது குற்றம். ஏன்னா இந்த கீழ்ப்படியாமையினால தான் யார் மகிமையை விட்டு வெளியே போனது, ஆதாமும் ஏவாளும் மகிமையை விட்டு வெளியே போனதுக்கு காரணமே இந்த கீழ்ப்படியாமை என்கிற பாவத்தை செய்ததினால்தான் அவர்கள் தோட்டத்திலிருந்து, மகிமையிலிருந்து, ஐக்கியத்திலிருந்து விரட்டப்பட்டார்கள். அதனால் எப்போவுமே நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, கீழ்ப்படியாமை என்னும் பாவத்துக்கு கூட நாம் போய்விட கூடாது. அடுத்து இந்த ஆரம்ப காலத்திலிருந்து ஏதேன் தோட்டத்திலிருந்து தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் மனுக்குலத்துக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய பாவம், ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்படாதவங்க எல்லாருமே செய்து கொண்டிருக்கிற ஒரு பாவம் எது அப்படின்னு கேட்டால் அந்த பாவம் தான் கீழ்ப்படியாமை. அப்போ அந்த கீழ்ப்படியாமைக்குள்ளே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, போய்விடக்கூடாது. சொன்னால் அடுத்த நிமிஷம் அதை உடனே நம்ம கீழ்ப்படிந்து செய்யணும்.
அப்படி கீழ்ப்படியலை அப்படின்னா அது நமக்கு ஒரு பாவமாக மாறுகிறது. ஆமென். ரெண்டாவது, நம்ம வசனம் வாசிக்கிறோம், அந்த வசனம் நம்ம கூட பேசுது. பிரசங்கத்தை கேட்குறோம், பிரசங்கத்தில் கர்த்தர் பேசுகிறார். அப்படி பேசும்போது இந்த வசனத்தை புறக்கணித்தாலோ அல்லது ஆண்டவருடைய சத்தத்தை புறக்கணித்தாலோ அது என்னது? அது பாவம். வசனத்தை என்ன செய்யக்கூடாது? புறக்கணிக்க கூடாது, நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. சத்தியத்தை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் நம்ம இருக்கக்கூடாது. அப்படி கீழ்ப்படியாமல் இருந்தால், அது வசனத்தை புறக்கணித்தால் அது என்னது? அது கர்த்தருக்கு முன்பதாக பாவம். அடுத்தது புறங்கூறுதல். இப்போ மற்றவங்களை பற்றி மற்றவங்ககிட்ட போய் மற்றவங்களை இன்னொருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட பேசுறது விசுவாசிகளுக்குள்ள காமனாக இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா சபையில் இருக்கக்கூடிய ஒரு கொடிய பாவம் என்னது? புறங்கூறுதல். இது ரோமர் 1:29-32 நான் சொல்கிறேன். இந்த காரியங்கள் எல்லாம் அதில் இருக்குது. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் எங்கே போக முடியாது? பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாதுன்னு சொல்லியிருக்கு. இப்போ நம்ம எல்லாருமே பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிற மணவாட்டி சபை. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்களும் சும்மா லேசான ஆட்கள் கிடையாது. நம்ம யார்? மணவாட்டி சபையில் ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்நானம் எடுத்தவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, கரைதிரை இல்லாமல் நம்மளை பரிசுத்தமாக பார்த்து கொண்டு தேவனுடைய சன்னிதானத்தில் போய் இருக்கிறதற்காக சபையில் வச்சு கர்த்தர் நம்மளை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஆமென். அப்போ கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறதுனால இந்த சபையில் இருக்கும்போதே நாம் இன்னும் பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும். அப்போ அசுத்தமாக இருக்கிறவனை பற்றி கவலை இல்லை. நாம் என்ன செய்யணும் சொல்லுங்க? பரிசுத்தமாக இருக்கணும். அந்த பரிசுத்தத்துக்காகத்தான் இப்போ இந்த கூட்டமே வச்சிருக்கு. அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை இந்த வசனத்தினால கழுவி சுத்திகரித்து நம்மளை பரிசுத்தம் பண்ணி கொண்டு அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாகிறதுக்காகத்தான் இந்த கூட்டத்தையே உங்கள் பாஸ்டர் ஒழுங்கு பண்ணியிருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது? வசனத்தை புறக்கணிக்க கூடாது, மற்றவங்களை பற்றி புறங்கூறுதல் கூடாது, அப்புறம் அடுத்தவங்களை குறைத்து பேசக்கூடாது, குறை பேசுறது கூடாது, அப்புறம் மற்றவங்க மேலே என்ன செய்யக்கூடாது? வைராக்கியம் வைக்கக்கூடாது. இங்கே யாராவது நான் ஒரு ஆளோட பேச மாட்டேன், இந்த சபை விசுவாசியோட பேச மாட்டேன், அவங்களுக்கு எனக்கும் சண்டை, அப்படி யாராவது இங்கே இருக்கீங்களா? இருந்தால் கை வைத்துங்க பார்ப்போம். சொல்லுங்க பார்ப்போம். யாராவது இருக்கீங்களா? ஒருத்தர் இல்லை, அப்படி தானே? நாங்கள் எல்லாருமே அப்படி எந்த ஒரு வைராக்கியமோ சண்டையோ எங்களுக்குள்ளே இல்லைன்னு சொல்கிறவங்க 2 கையை வைத்து ஒரு அல்லேலியா சொல்லிடுங்க பார்ப்போம். 2 கையை உயர்த்தி முதல்ல கையை உயர்த்துங்க. அதெல்லாம் நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க. கையை உயர்த்திடுங்க. சரி, இப்போ அல்லேலியா சொல்லுங்க. இப்போ உங்களுக்குள்ள சண்டையோ வைராக்கியமாக இருந்தால் கர்த்தர் பார்த்துக்கிடுவார். ஏன்னா இங்கே கர்த்தருக்கு முன்னால் கையை உயர்த்தி சொல்லியிருக்கீங்க, எனக்கு முன்னால் இல்லை. ஆமென். சரி, அப்போது நமக்குள்ள வைராக்கியம் இருக்கக்கூடாது, சண்டை இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதே மாதிரி இருதயத்தில் கசப்பு இருக்கக்கூடாது. யாரை பற்றி நமக்கு என்ன இருக்கக்கூடாது? நீங்கள் நல்ல பரிசுத்தமான விசுவாசியாக ஆண்டவர் இரவும் பகலும் உங்களோட பேசி நீங்கள் நல்லா இருக்கணும்னா உங்களுக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது? சொல்லுங்கள். கசப்பு இருக்கக்கூடாது. அந்த கசப்பு நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அந்த கசப்பான வேர் முளைத்தெலும்பி அது நம்மளை கெடுத்து போட்டுரும். அல்லேலூயா. நம்ம பரிசுத்தவான்கள், நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். நம்மளை ஆண்டவர் எங்கே கொண்டு போய் வைக்கணும்னு ஆண்டவர் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு. சொல்லுங்கள். அவருக்கு முன்னால் நான் இருக்கும் இடத்தில் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அப்போ நம்மளை எங்கே கொண்டு போய் வைக்க போகிறாரு? இன்றைக்கி இந்த வேதாரண்யத்தில் இந்த சீட்டு போட்டு சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு இருக்கலாங்க. ஆனால் உங்களை என்னையும் கர்த்தர் எங்கே கொண்டு போய் நிறுத்த போகிறாரு? சொல்லுங்கள். நித்தியத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் கொண்டு போய் நம்மளை உட்கார வைக்க போகிறாரு. அப்போ அது எவ்வளவு மேன்மையான ஒரு அனுபவம். ஆண்டவருக்கு முன்னால் போய் இருக்கணும்னா யாரை மாதிரி ஆகணும்? அவரை போல மாறணும். கையை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்போ சபைக்கு வர்றது, ஆராதனை செய்கிறது, ஊழியம் செய்கிறது, ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுறது, இதெல்லாம் எதுக்காக? இதெல்லாம் நம்ம செய்ய செய்ய நமக்குள்ள ஒரு பரிசுத்தம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அவரை போல நாம் மாறிக்கொண்டே இருப்போம். அவருடைய சாயலுக்கு நம்ம மாறிக்கிட்டே இருப்போம். அவருடைய ரூபத்துக்கு நம்ம மாறுவோம். ஒரு நாள் இயேசு வரும் பொழுது நாம் மறுரூபமாவோம். மறுரூபமாகும் போது யாரை போல மாறிடுவோம்? ஏன்னா இவ்வளோ நாள் யாரை பற்றி கேட்டிருக்கோம்?
யாருடைய வசனத்தை வாசித்திருக்கோம்? யாரை பற்றின பிரசங்கத்தை கேட்டிருக்கிறோம்? யாரை பற்றின சத்தியத்தை கேட்டிருக்கிறோம்? அப்போ நம்ம எல்லாருக்கும் உள்ளத்தில் இருக்கிற ஆசை என்னது சொல்லுங்க? ஆசை இருக்குமா இருக்காதா? பரலோகத்தை பார்க்கணுன்னு எத்தனை பேருக்கு ஆசை? பரலோகத்துக்கு போகணுன்னு எத்தனை பேருக்கு ஆசை? ஆமென். 1989 நானும் எங்கள் பாஸ்டர் ஐயாவும் ராஜேந்திரன் ஐயாவும் ஹாலண்ட்லேருந்து நாங்கள் இஸ்ரேலுக்கு போனோம். இஸ்ரேலில் போய் பிளைன் வந்து டெல்லவீவில் இறங்க போகுது. டெல்லவீவில் எங்கள் கூட வர்ற 90 பேர் அந்த பிளைனில் வந்து எல்லாமே வெள்ளைக்காரங்க. ஹாலண்டில் இருக்கிற பீப்புள் தான் அவ்வளோ பேர் வராங்க. நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இண்டியன்ஸ். அப்போ நாங்கள் அந்த டெல்லவிக்கு பக்கத்தில் அப்படி விமானம் கீழே இறங்க போகுது. எல்லாம் இறங்கும்போது பெல்ட் மாட்டியிருக்கணும், யாரும் சீட்டை விட்டு எழும்பக்கூடாது. ஆனால் எல்லாம் டக்கு டக்குன்னு பெல்ட்டை கழட்டி விட்டுட்டு எல்லாம் எந்திரிச்சு நின்றுட்டு மாலையில் ஒரு 6 மணிக்கு இந்த மஞ்ச வெயில் அடிக்கும்ல, அந்த மஞ்ச வெயில் அடிக்கிற நேரத்தில் வந்து எங்கே வருது விமானம் வந்து இறங்க போகுது. அப்போ இஸ்ரேலில் டெல்லவீவில் இறங்க போகுதுன உடனே அந்த ஜன்னல் வெளியே பார்த்தா மஞ்ச வெயிலும் ஏர்போர்ட்டு சுற்றிலும் பேரீச்ச மரங்களும் தெரியுது. அப்படி எல்லாம் பார்த்த உடனே எல்லாருக்கும் அந்த கட்டுப்பாடை மீறி பெல்ட்டை கழட்டிட்டு எல்லாம் எழும்பி நின்று ஜன்னல் வெளியே அப்படி பார்க்குறாங்க. அப்புறம் ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து யாரும் அப்படி டோன்ட் ஸ்டாண்ட் ஆல் சீட் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் உட்கார வச்சு பெல்ட்டை போட சொல்லிட்டாங்க. எனக்கு அந்த டெல்லவீவில் வந்து இறங்க போதுன உடனே எனக்குள்ள ஒரு பயங்கரமான உணர்ச்சி வசமாகி, ஆண்டவர் உலாமினா அவர் பிறந்த அந்த இடத்த வந்து நம்ம பார்க்க போகிறோன்ன உடனே எனக்கு தாங்க முடியாத ஒரு அழுகை வந்து விட்டது. ஏன்னா ஒரு 34 வயசில் நம்ம வந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு போவோம்னு கனவு கண்டோமா? நினச்சி பார்த்துருப்போமா நம்ம வாழ்க்கையில்? அப்போ உள்ளத்தில் வந்து பயங்கரமான ஒரு உணர்ச்சி பொங்கி சீட்டுக்கு கீழே நான் தலையை கலந்துக்கிட்டு அழுகனா அப்படி அழுதேன். அது என்ன அழுகன்னா ஒரு சந்தோஷத்தின் அழுகை. அல்லேலூயா. எதை பார்க்க போகிறோம்? இயேசு பிறந்து வளர்ந்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த நாட்டை போய் நம்ம பார்க்க போகிறோம். அதில் கால் வைக்க போகிறோம். டெல்லவீவில் வந்து இப்போ விமானம் இறங்க போகுது. அப்பா உள்ளத்தில் வந்து சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. இந்த நாட்டுக்கு போனதுக்கு இவ்வளவு சந்தோஷம்னா, இன்னைக்கு நாகப்பட்டினத்துலேருந்து அது பாலக்கரையா பாலக்குறிச்சியிலேருந்து வடுகஞ்சேரியிலேருந்தும் பாஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து எங்கள் சகோதரர்கள் 2 பேரும் போய் இங்கே இருக்க அந்த கோடியக்கரையை போய் பார்க்கறதுக்கு எப்போ இவங்களுக்கு இருந்த இவங்களுக்கு இருந்த அந்த சந்தோஷ பார்த்த உடனே சரி நாங்கள் வேணால் போகலை அப்படின்னு இல்லை நீங்கள் போங்க, அந்த மணக்காட்டை போய் பார்த்துட்டு வாங்க, அந்த காட்டை போய் பாருங்கள், அங்கே ஒன்றும் கிடையாது, ஒன்றும் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். நீ என்ன பல தடவை அங்கே போயிருக்கே இல்லை. ஆனால் தூரத்துலேருந்து வர்றவங்களுக்கு வேதாரண்யம்னா என்னது? எதோ அது வேதாரண்யம்னா என்ன? இதுதான் எண்டு. நானும் ஒரு காலத்தில் வேதாரண்யத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேங்க. அது எங்கே இருக்குன்னு தெரியாமல் போச்சு. நாகப்பட்டினம் எங்கே இருக்குன்னு தெரியல. தரங்கம்பாடிக்கு வரணும்னு நான் ஆசைப்பட்டேன். வாழ்க்கையில் ஒரு நாளாவது எங்கே இஸ்ரேலுக்கு போகிறது இருக்கட்டும், எங்கே போனோம்? தரங்கம்பாடிக்கு போகணுன்னு ஆசைப்பட்டோம். ஆனால் இப்போ மாதம் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் இருக்குமா? ஆமாம், அது 14 வருஷம் இருக்கும். 14 வருஷமாக எங்கே வந்துக்கிட்டு இருக்கு? தரங்கம்பாடியை பார்த்துக்கிட்டு இருக்கு. சீகன் பாலுக்கு சிலையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் முதல்ல பார்க்கும்போது உள்ளத்தில் வந்து ஒரு குதூகலம். அப்போ இந்த தரங்கம்பாடிக்கும் இந்த கோடியக்கரைக்கும் இந்த வேதாரண்யத்துக்கும் இந்த வறுத்து வந்தால் பரலோக ராஜ்யத்தில் இயேசுராஜா இருக்கிற இடத்த பார்க்கணுன்னா என்ன வறுத்து வரணும்? உங்களுக்கு எல்லாம் அப்படி விருப்பம் இருந்த மாதிரி தெரியலை. நீங்கள் யாரும் பரலோகம் வர மாதிரியும் தெரியலை. பரலோகத்துக்கு போனோம்னா கைதட்டி இதுக்குள்ள ஆர்ப்பரித்திருக்க வேண்டாமா? ஆண்டவரே நீ அந்த அவர் நீர் இருக்க இடத்துக்கு நீ கொண்டு போகிறீர் ஆண்டவரே. அதுக்காகத்தான் இப்போ இந்த பிரசங்கம். அல்லேலூயா, ஆமென். அப்போ அந்த பரலோக ராஜ்யத்தில் தேவன் இருக்கிற இடத்துல இருக்கணும்னா இந்த மாதிரி குறைகள் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. எது இருக்கக்கூடாது? என்ன குறைகள் இருக்கக்கூடாது? கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாது, புறங்கூறுதல், வசனத்தை புறக்கணிக்கக்கூடாது, புறங்கூறுதல் கூடாது, குறை பேசக்கூடாது, வைராக்கியம் கொள்ளக்கூடாது, சண்டையிடக்கூடாது, அடுத்தவங்க மேலே கசப்பு வைக்கக்கூடாது, கோபப்படக்கூடாது,
இப்படிப்பட்ட காரியங்கள் எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு ரீசனை சொல்லுங்க. எதுக்கு இருக்கக்கூடாது? நமக்கு என்னங்க விடிய விடிய கேட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பண்ணா என்ன சொல்ல, இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துக்கு அந்த பரலோகத்துக்கு நான் போறேன், அதனால நான் அவரை போல இருக்க வேண்டாம், அவருக்குள் இதெல்லாம் இல்லை, அதனால எனக்குள்ளும் இருக்கக்கூடாது. அதுதான் நம்முடைய வைராக்கியம். கையை தட்டி கத்திர தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஆமென். அப்போ நம்ம எங்கே இப்போ நீங்கள் அவசர அவசரமாக வேலைக்கெல்லாம் போயிட்டு வீட்டில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து 6 மணிக்கு கூட்டம்னா 6:45 6:40 வந்து சேர்ந்துருன்னு வந்துட்டியே. எனக்கு உங்கள் பாஸ்ட் கொடுத்துருக்குது எத்தனை மணி வரைக்கும்? 7 மணிக்கு முடிச்சிடலாம்ல. இப்போ வந்திருக்கவங்கெல்லாம் அங்கே கணக்கில் சேர்க்க முடியாது, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் எத்தனை மணிக்கு என் கையில் தந்தீங்க? 6:15. அப்போ நான் எத்தனை மணிக்கு முடிக்கணும்? 7:15. 1 மணி நேரம் பேசுங்கன்னு சொன்னார். ஆனால் 1 மணி நேரம் பேசணுமா வேண்டாமா சொல்லுங்க? 1 மணி நேரம் பேசணுமா 1.5 மணி நேரம் பேசணுமா? கூட 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் போனவொடனே சத்த வர மாட்டாங்களா? நம்ம எங்கே பரலோகத்துக்கு போகிறோம்? அல்லேலூயா, ஆமென். அப்போ நம்ம ஏன் இதெல்லாம் இதிலிருந்து சுத்திகரிக்கப்படணும், இது நமக்குள்ளே ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ராஜ்யம் இயேசு ராஜாவினுடைய ராஜ்யம். நம்ம இருக்க போகிற இடம் மகிமைக்குள்ளே போய் இருக்க போகிறோம். அங்கே யார் இருக்கிறா? நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை ரட்சித்த இயேசு ராஜா இருக்கிறாரு. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் இப்போ மகிமையின் ஒளிக்குள்ள ஆண்டவர் நம்மளை உட்கார வச்சிருக்காரு. அதான் திருச்சபை. அப்போ இந்த திருச்சபையில் நம்மளை உட்கார வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சுவாபங்களை ரூபத்தை எல்லாம் மாற்றி கடைசியில் நம்ம யாரை போல மாறப்போகிறோம்? எத்தனை பேருக்கு இயேசுவை போல மாறணும்னு ஆசை? இயேசு கோபப்பட்டாரா? அப்போ நம்ம என்ன படக்கூடாது? வீட்டில் பிள்ளைகள்கிட்ட கோவப்பட்டுருந்தோம் சொல்லுங்க, பிள்ளைகள்கிட்ட கோவப்பட்டுருந்தோம், புருஷன்கிட்ட கோவப்பட்டுருந்தோம், மனைவி கிட்ட கோவப்பட்டுருந்தோம். இந்த கோபம் அப்படி இந்த கோபம் நமக்குள்ளே இருக்கவே என்ன செய்யக்கூடாது? கோபத்தை நெகிழ்ந்து விடுன்னு சொல்லியிருக்கு. சிலர் அதுக்கு ஒரு சாக்கு போக்கு தேடுவாங்க. சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பு உன் கோபம் தனிய கடவுது. அப்படின்னா என்ன அர்த்தமா? பகலில் கோவப்படலாமா, சாயங்காலம் கோபத்தை விட்டுறணுமா? இந்த மூஞ்சியை பரலோகத்தில் கொண்டு கத்திர வைப்பாரா? பகலில் கோவப்பட்டுக்கிட்டு சாயங்காலம் கோபத்தை நெகிழ்ந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு அலைகிறவங்கள பரலோகத்தில் கொண்டு வைப்பாரா? வைக்க மாட்டாரு. அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது? கோபப்படக்கூடாது, சாந்தமாக போயிடணும். அல்லேலூயா, ஆமென். சரி, அடுத்தது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஏன் நமக்குள்ள இந்த மாதிரி காரியங்கள்லாம் வருதுன்னு தெரியணும்ல. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே இருந்து போதும். இப்போ பாருங்க, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு அப்படின்னா புத்தியில் ஒரு இருள். அந்தகாரம் என்றால் என்னது? இருள். அப்போ புத்தியில் அந்தகாரம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன செய்ய முடியாது? எந்த ஒரு காரியத்தையும் நம்மால் செய்ய முடியாது. புத்தியில் என்ன வரக்கூடாது? அந்தகாரம், இருள் வரக்கூடாது. புத்தியில் அந்தகாரம் வந்துவிட்டால் 2 விஷயம் நடக்கும். 82ஆம் சங்கீதம் 5வது வசனத்தில் அது என்னன்னு சொல்லியிருக்கு. சங்கீதம் 82:5. அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். அவர்கள் எதில் நடக்கிறாங்க? அந்தகாரத்தில்னா இருளிலே நடக்கிறார்கள். அசைகிறது. அப்போ அறியாமையினாலும் உணராமையினாலும் நடந்தால் தேசத்தினுடைய அஸ்திவாரமே என்ன செஞ்சிடும்? அசைந்து போகுங்க, அசைந்து போயிடும். அல்லேலூயா. அப்போ நமக்கு என்ன இருக்கணும்? அறியாமை இருக்கக்கூடாது, அறிவு இருக்கணும். அல்லேலூயா. அப்போ அறியாமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் தேவனை அறிய வேண்டிய பிரகாரம் அறிதல். எரேமியா 4:22 நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால் தேவனை எப்படி அறியணுமா? அறிய வேண்டிய பிரகாரம் தேவனை நாம் அறிய வேண்டும். என் ஜனங்களோ, அவர் எப்படி இருக்கிறாங்க? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாது இருக்கிறார்கள், அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள்,
அவர்களுக்கு என்ன இல்லை? உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அறிவில்லாதவர்கள். அருமையான தேவஜனமே, விசுவாசிகள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல இருக்கக்கூடாது. நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானசானம் எடுத்தவங்க, ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணவங்க, பரிசுத்தாவியினுடைய அபிஷேகத்தை பெற்றவங்க, கர்த்தருக்காக இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். என்ன நோக்கத்தோடு வாழ்கிறோம்? தேவராஜ்யத்துக்கு போய் சேரணும், நித்திய ஜீவனுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக இன்றைக்கு நாம் ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அப்போ அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது நம்ம ஆண்டவர் சொன்ன இந்த இவர்களை பார்த்து ஏன் மதியற்றவர்கள்னு சொல்கிறார் ஆண்டவர்? இஸ்ரவேல் ஜனங்கள் மதியற்றவர்கள் என்று சொல்லப்படுவதற்கு காரணம் என்ன? வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய யெகோவாவை விட்டுவிட்டு அவர்கள் யாரை வணங்கினார்கள்? பாகாலை வணங்கினார்கள், அஸ்தரோத்தை வணங்கினார்கள், வானராக்கினிக்கு அப்பம் சுட்டு கொண்டு போய் படைத்தார்கள். அப்பம்னா என்னது? பணியாரம். பணியாரத்தை சுட்டு கொண்டு போய் யாருக்கு வச்சாங்க? வானராக்கினிக்கு வச்சாங்க. பாகாலை வணங்கினாங்க. இதையெல்லாம் அவங்க செய்ததுனால ஆண்டவருக்கு என்ன வந்தது? கோபம் வந்தது. இப்போ இவங்க புத்தியோட உள்ள செயலில் செய்தாங்களா, புத்தி இல்லாத செயலில் சொன்னாங்களா? புத்தி இல்லாதவங்க தான் அதை செய்வாங்க. புத்தியுள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் அதை செய்வார்களா? அதை செய்ய மாட்டார்கள். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படிப்பட்ட பாகாலையும் அப்புறம் வானராக்கினியையும் இஸ்தாரையும் அஸ்தரோத்தையும் இவர்கள் வணங்கிறதுனால அவர்கள் புத்தியில் என்ன செய்தார்கள்? அந்தகாரப்பட்டு மதியற்றவர்களாக மாறினார்கள். அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்து விடுவித்து செங்கடல் வழியாக ஞானசானம் கொடுத்து கொண்டு வந்த அந்த தேவனை அவர்கள் அறியவில்லை. அவர்களை என்ன செய்யலை? அறியலை. அதனால தான் எரேமியா 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே சொல்லும்போது, கண்கள் இருந்தும் காணாமலும் காதுகள் இருந்தும் கேளாமலும் அறிவில்லாத ஜனங்கள் இவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். கண்கள் இருந்தும் காணல, காதுகள் இருந்தும் கேட்கல, அறிவில்லாத ஜனங்களே கேளுங்கள் என்று ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சொல்றாரு. மீகா 3:1 சொல்லும்போது, நான் சொன்னது யாக்கோபின் தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, நியாயம் என்னதென்று அறிவது உங்களுக்கு அல்லவோ அடுத்தது. அப்ப நியாயத்தை அறிந்து நடக்கணும். ஆனாலும் நன்மையை வெறுத்து தீமையை விரும்பி அவர்கள் மேல் இருக்கிற அவர்களுடைய தோலையும் அவர்கள் எலும்புகள் மேல் இருக்கிற அவர்களுடைய சதையும் பிடுங்கி என் ஜனத்தின் சதையை தின்று உரிந்து கொண்டு அவர்கள் எலும்புகளை முறித்து பானைகளை போடும் வண்ணமாகவும் இறைச்சியை கொப்பரைக்குள்ளே போடும் வண்ணமாகவும் அவைகளை துண்டிக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஈன செயலை செய்ததுனால அவர்கள் மேலே தேவனுக்கு என்ன வந்தது? கோபம் வந்தது. அப்போ விசுவாசிகள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தால் கண்டிப்பாக நம்ம மேலே என்ன வரும்? கோபம் வரும். அதான் ஆண்டவர் சொல்ற, கண்கள் இருந்தும் காணாமலும் காதுகள் இருந்தும் கேளாமலும் இருக்கிற அறிவில்லாத ஜனங்களை கேளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. உபாகமம் 29 முதல் 5 வசனங்களில் மோசையை பார்த்து மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னா, வாசிங்க. மோசே இஸ்ரவேலர்கள் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்தில் உங்கள் கண்களுக்கு முன்பாக பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும், இந்த மைக்கை எடுத்து கொடுக்கலாமே, நம்ம மைக்குங்க, அவர்களுடைய தேசம் முழுவதுக்கும் கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்ணார கண்டீர்களே. ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை. கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை, நீங்கள் அப்பம் சாப்பிடவும் இல்லை, திராட்சரசமும் மதுவும் குடிக்கவும் இல்லை என்றார். மதுவும் குடிக்கவில்லை என்றார்.
நீங்கள் இவ்விடத்துக்கு வந்தபோது எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனும் பாசானின் ராஜாவாகிய ஓகும் நம்மோட யுத்தம் செய்ய புறப்பட்டார்கள். நாம் அவர்களை முறியடித்து அவர்களுடைய தேசத்தை பிடித்து அதை ரூபனியருக்கும் காத்தியருக்கும் மனாசேயின் பாதி கோத்திரத்திற்கும் சுதந்திரமாக கொடுத்தோம். அதாவது உங்களை நான் அடிமைத்தனத்திலிருந்து பலவிதமான சோதனைகளை எல்லாம் உங்களுக்கு கண்ணு முன்னால காண்பித்து அங்கிருந்து நான் உங்களை வெளியே என்ன செய்தேன், நான் கொண்டு வந்தேன். இங்க வந்தபோது இங்க வந்து பாசானின் ராஜாவாகிய ஓகும், அப்புறம் யாரு, சீகேமினுடைய ராஜாவோ என்ன செய்தார்கள், எதிர்த்து யுத்தம் பண்ண வந்தார்கள். அவர்களையும் நாம் ஜெயித்தோம். அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நான் செய்திருந்தோம், நீங்கள் என்னை அறியவில்லை. அதாவது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பார்க்கும்போது தான் நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று நமக்கு தெரியும். அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்ட தேவன் என்று தெரியும். அவர் அற்புதமானவர், அதிசயமானவர், பகைவர்களை அழிக்கிறவர், உங்களை என்னையும் தாங்கி பிடிக்கிறவர், விண்ணப்பத்தை கேட்கிறவர், நமக்கு பிசாசின் மேலே ஜெயம் கொடுக்கிறவர், பிசாசு நம்மகிட்ட வந்து ஜெயம் எடுக்காதபடிக்கு யோபின் குடும்பத்தை வேலியடைத்து காப்பது போல உங்களையும் என்னையும் வேலியடைத்து பாதுகாக்க தேவன் நம்முடைய தேவன். அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆகவே அப்ப தேவன் நமக்கு செய்கிற இந்த காரியங்களையும் அவர் அந்த இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவர் யார் என்று நம்ம தெரிகிறோம். அது மட்டும் அவருடைய குணாதிசயம் என்ன என்று நாம் புரிந்து கொள்கிறோம். அது மட்டுமல்ல, அவருடைய பலத்தையும் அவருடைய வல்லமையை நாம் உணர்கிறதுனால அவருக்கு முன்னால நாம் பயப்படுகிறோம். அல்லேலூயா. இப்ப நம்ம ஏன் சண்டை போடக்கூடாது? நான் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருக்கு அது பிடிக்காது. நான் ஏன் கோபப்படக்கூடாது? நான் கர்த்தருடைய பிள்ளை. நான் ஏன் திருடக்கூடாது? நான் ஏன் தீமை பேசக்கூடாது? நான் ஏன் அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது? நான் யாருடைய பிள்ளை? கர்த்தருடைய பிள்ளை. நான் உன்னை பேசுனா கர்த்தர் கோச்சுக்கிடுவாரு, நான் உன்னை செய்தான் அது ஆண்டவருக்கு பிடிக்காது, அப்புறம் அவர் என்னைய வெளியே தள்ளி விட்டுருவாரு. அதனால நான் சண்டை போட மாட்டேன், நான் கோவப்பட மாட்டேன், நான் பொறாமப்பட மாட்டேன், நான் தீங்கு செய்ய மாட்டேன், நான் துரோகம் பண்ண மாட்டேன், அடுத்தவங்களுக்கு விரோதமான எதுவும் பேச மாட்டேன், நான் குறவே சொல்ல மாட்டேன், என்னைய விட்டுருங்கப்பா, நான் கர்த்தருடைய பிள்ளை அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். அப்ப தேவனுடைய செயல்களை எல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு இருதயத்துக்குள்ள என்ன வரணும்? சத்தமா சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரணும். அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. 24 மணி நேரமும் நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கே வரீங்க, நான் எங்கே போகிறேன், என்ன செய்கிறேன், என்ன பேசுகிறேன். இப்போ நான் இவ்வளோ நேரம் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்? இந்த வசனங்கள்லாம் எடுத்து இந்த பிரசங்கத்தை உட்காந்து ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அல்லேலூயா, ஆமென். அடுத்து இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேன். இப்போ நீ கொஞ்ச நேரத்தில் எங்கே போக போகிறேன்? நாகப்பட்டினத்துக்கு போக போகிறேன். எல்லாம் அவருக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ அவர் கண்ணிலிருந்து எதுவும் மறைக்க முடியுமா? எதையுமே மறைக்க. அப்போ தேவனுடைய கண்களிலிருந்து நாம் ஒளிந்து கொள்ளவும் முடியாது, நாம் மறைக்கவும் முடியாது, நம்மை மறைத்து கொள்ளவும் முடியாது. அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு முன்னால் எல்லாம் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறதுனால இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன அறிவு வரணும் அப்படின்னா, அவருக்கு பயப்படுகிற பயம் உள்ளத்தில் இருக்கணும். ஆமே, நான் ஆண்டவருடைய பிள்ளைப்பா, நான் இதை பேசுனோம்னா ஆண்டவர் கோவிச்சுக்கிடுவார், ஆண்டவர் என் கூட இருக்க மாட்டார், அதனால நான் அவருக்கு பயப்படுகிற பயம் என் உள்ளத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பயத்தை பற்றின அறிவு நமக்கு வரணும். இரண்டாவது, அவர் எந்த காரியத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால நமக்கு அவர் மேலே என்ன குறையக்கூடாது? விசுவாசம் குறையக்கூடாது. எது கூடணும்? விசுவாசம் கூடணும். அல்லேலூயா. ஏன்னா அவர் விசுவாசத்தில் அசாத்தியமான காரியங்கள் எல்லாம் செய்திருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். இன்னும் எனக்கு அவர் செய்வார் என்று நீ விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கிறது தான் கர்த்தருக்கு பிரியமானது. விசுவாசம் இல்லாவிட்டால் கர்த்தருக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அப்ப நம்ம பேர் என்ன பேரு? விசுவாசி. அப்ப இப்ப விசுவாசம் இருக்கா? அமைதி. அர்த்தம் என்ன? எங்களுக்கு விசுவாசம் இல்லை. அப்ப நம்ம பேரை மாத்திருவோமா? விசுவாசம் இல்லாதவங்களுக்கு என்ன பேரு? அதை நீங்களே சொல்லுங்க, நான் சொல்ல மாட்டேன் என் வாயினால. விசுவாசம் இல்லாதவர்களுக்கு என்ன பேரு?
அவிசுவாசி. அப்ப இங்க வந்திருக்கிறதெல்லாம் விசுவாசியா அவிசுவாசியா? அப்ப நீங்க விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கா? இன்னும் இந்த விசுவாசம் கூடுமா குறையுமா? அப்ப நம்ம அவிசுவாசிகள் அல்ல, நம்ம எல்லாரும் யாரு? விசுவாசிகள். அல்லேலூயா. அப்ப அந்த அந்த நான் விசுவாசின்னு கூட அறியாம இருந்தா எப்படிங்க? அந்த அறியாமையை பத்தி தான் சொல்றாரு. நீங்க எப்பவுமே சரியா இருக்கணும்னா ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க, நான் விசுவாசி. நான் இந்த சபையில், ஐயா உங்க பேர் என்ன பேரு? சபரிமுத்து. சபரிமுத்து ஐயா சபையில் நான் விசுவாசி, பாஸ்டர் மார்ட்டின் சபையில் விசுவாசி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அந்த எண்ணம் இருந்தால் நீங்கள் வெளியில் போகும்போது, பிரயாணத்தில் இருக்கும்போது, அங்கே ரோட்டில் இருக்கும்போது, அல்லது நீங்கள் எங்கேயும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் உங்கள்கிட்ட ஒரு உதவிக்கு வரும்போது நீங்கள் அதை அழகாக நீங்கள் செய்வீங்க. ஏன் தெரியுமா? சபரிமுத்து ஐயா பாஸ்டருடைய சபையில் நான் விசுவாசி, எங்களுக்கு மார்ட்டின் பாஸ்டருடைய சபையில் விசுவாசின்னா ஆண்டவருக்கு அது மகிமையாக இருக்கும். நீங்கள் இவங்க விசுவாசியா இப்படி பேசுறீங்க, இப்படி செய்கிறீங்கன்னு கேட்டுறக்கூடாது. அல்லேலூயா. அப்போ அந்த அறிவு நமக்கு இருக்கணும், அந்த அறியாமை நமக்குள்ள இருக்கக்கூடாது. புத்தியில் அந்தகாரப்படும் போது இந்த அறியாமை வந்துடும். ஆமென். சரி, அப்போ அறியாமலும், ரெண்டாவது என்னது? உணராமலும். 82ஆம் சங்கீதம் 5 சொல்லியிருக்கு இல்லையா? அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். எரேமியா 4:22 கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம். எரேமியா 4ஆம் அதிகாரம் 22வது வசனம். என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாது இருக்கிறார். அறியவே இல்லைன்னா எப்படி உணர முடியும்? அறியவில்லை என்றால் எப்படி உணர முடியும்? தேவன் என்னோடு இருக்கிறார் என்று நாம் அறியணும், அடுத்து நம்ம உணரணும். அறியவும் செய்யணும், என்ன செய்யணும்? உணரவும் செய்யணும். அல்லேலூயா. அப்போ உணராதவங்களுக்கு பேர் தான் என்னது? மதியற்றவர்கள். மதியற்றவர்கள்னா என்னது? உணர்ச்சியற்றவர்கள். அல்லேலூயா. ஒரு தோல் டாக்டர் இருந்தார் ஒரு ஊரில். அப்போ ஒருத்தர் அந்த தோல் டாக்டரை பார்க்கறதுக்காக போனார். போய் பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டே இருந்தார். ஐயா நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டார். நான் எனக்கு காலில் உணர்ச்சியே இல்லை பாருங்கள், நான் வந்ததுலேருந்து சொரிஞ்சிக்கிட்டே இருக்கேன், எனக்கு உணர்வே இல்லை அப்படின்னு சொன்னார். அப்போ பக்கத்தில் இருந்தவர் சொன்னார், நீங்கள் உங்கள் காலில் சொரிஞ்சாலாம் உணர்ச்சி வரும், இது வரைக்கும் நீங்கள் சொரிஞ்சது யாரு கால்? என் காலை நீங்கள் சொரிஞ்சிக்கிட்டே இருக்கீங்க ஐயா, அதனால தான் உங்களுக்கு என்ன இல்லை? உணர்ச்சி இல்லைன்னு அவங்க அப்புறம் எல்லாரும் கேட்டு என்ன செய்தாங்களாம்? சிரிச்சாங்களாம். அதுபோல் நமக்கு உணர்ச்சி இருக்கணும். அல்லேலூயா. உணர்ச்சி இல்லை, அடுத்தவங்க காலை சொரிஞ்சிக்கிட்டு இருந்தால் நமக்கு என்னது போயிடும்? உணர்ச்சி போயிடும். அப்போ அவர் அப்படியா உங்கள் காலையா நான் இவ்வளோ நேரம் சொரிஞ்சேன்? ஆமாம். அவர் பறக்குன்னு இழுக்காரு. அவருக்கு பக்கத்தில் இருக்கவருக்கு சுகமாக இருக்குது, அவர் காலை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இவர் அங்கே பார்த்துக்கிட்டே யார் காலை சொரியுதாரு? அடுத்தவருடைய காலை சொரிஞ்சிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் எங்கேருந்து உணர்ச்சி வரும்? அடுத்தவங்க வேலையை போய் பார்த்தோம்னா நமக்கு இருக்கிற உணர்வும் கெட்டு போகும். அடுத்தவங்க விஷயத்தில் என்ன செய்யக்கூடாது? இன்னையிலேருந்து தலையிடுவீங்களா? சத்தமாக சொல்லுங்க. தலையிட மாட்டோம். ஆமேன். அவர்கள் தான் யாரு? மதியற்றவர்கள். ஓசியா 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஓசியா 4ஆம் அதிகாரம். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், தேசத்து குடிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அதேனென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. பொய்யானையிட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். இரத்த பலிகளோட இரத்த பலிகள் சேருகிறது. இது நிமித்தம் தேசம் புலம்பும், அதில் குடியிருக்கிற அனைவரோடும் கூட மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தொய்ந்து போகும். போதும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் புத்திரரே நீங்க என்ன செய்யுங்க? கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. அப்போ ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்களாம்? வாசிங்க அந்த அந்த வசனத்தை முதல்ல இருந்து வாசிங்க. ஏன் வழக்கு இருக்கு? தேசத்துல என்ன இல்லை? உண்மை இல்லை, இரக்கமும் இல்லை,
தேவனை பற்றிய அறிவும் இல்லை. அப்போ பொய் சொல்றவங்க, இந்த பொய் சொல்றவங்க பாருங்க, அது கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம். எது? பொய் சொல்றது. உங்க வாழ்க்கையில வந்து நீங்க நல்லா உருப்படணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க. பொய் சொல்லக்கூடாது. நம்ம பொய் சொன்னோம் அப்படின்னா பொய் உதடு கர்த்தருக்கு அருவருப்பு. அப்போ நம்ம பொய்யை சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், ஆண்டவர் வந்து நம்ம கூட இருக்க மாட்டார். அதான் விஷயம். ஆண்டவர் வந்து நம்ம கூட என்ன செய்ய மாட்டார்? இருக்க மாட்டார். அதனால தான் பொய் சொல்லுது, பொய் உதடு. இப்போ நம்ம பொய்யை சொல்லிக்கிட்டு அதுக்கப்பிறகு வந்து நம்ம வந்து அவங்க மற்றவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோன்னு வைங்களேன், அந்த ஜெபம் வந்து கேட்கப்படுமா? சொல்லுங்க. இப்போ தெரிஞ்சுக்கிடுங்க, நம்ம ஜெபம் கேட்கப்படணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னால் நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். அல்லேலூயா. அப்போது நம்ம ஜெபம் கேட்கப்படணும்னா, கர்த்தருக்கு நம்ம பிரியமாக இருக்கணும்னா நம்ம என்ன செய்யக்கூடாது? சத்தமாக சொல்லுங்கள். பொய் சொல்லக்கூடாது. அப்படி அதாவது 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிங்க. அதே ஓசியா, உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். நான் இந்த வசனத்தை இன்னைக்கு உட்கார்ந்து உண்மையாய் உன்னை நியமித்துக் கொள்ளுவேன் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தேன். அது என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவன், ஒரு கணவனுக்கு ஒரு பெண்ணை நியமிக்கிறார்கள். அந்த ஒருவருக்கொருவர் நிச்சயதார்த்தம் பண்ணி நியமித்து கொண்ட பிறகு கல்யாணம் வரைக்கும், கல்யாணம் முடிஞ்ச பிறகும் வாழ்நாள் முழுவதும் அவன் இன்னொரு பெண்ணை பார்க்கவும் கூடாது, இன்னொரு பெண்ணை தனக்கு நியமிக்கவும் கூடாது, இவளும் இன்னொரு ஆணை பார்க்கக்கூடாது, ஆணை நினைக்கவும் கூடாது, நியமிக்கவும் கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டால், உண்மையாக நான் உன்னை என்ன செய்வேன்? நியமித்து கொள்ளுவேன். அப்போ அந்த ஒரு பெண்ணை பார்த்து விசாரித்து பாஸ்டர்கிட்ட போய் கேட்டு, அவங்க பக்கத்து வீட்டிலலாம் கேட்டு எடுத்து இந்த பெண்ணை எப்படின்னு பார்த்து அந்த பெண்ணினுடைய உண்மை, நேர்மை, நடக்கை, பரிசுத்தம் இவைகளையெல்லாம் கேட்டு அந்த பெண்ணை தனக்கு சொந்தமாக்கி கொள்வதற்காக நியமித்து கொள்கிறான். அல்லேலூயா. எப்படி நியமித்து கொள்கிறான்? சொந்தமாக்கி கொள்ளும்படி நியமித்து கொள்கிறான். அதே போல் அந்த என்கேஜ்மெண்ட், அதானே என்கேஜ்மெண்ட்டு. இந்த என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கு பிறகு அவளும் அவனை தனக்கு சொந்தமாக்கி கொள்ளும்படி என்ன செய்கிறாள்? நியமித்து கொள்கிறாள். அப்போ இந்த நியமித்து கொள்ளுவேன் என்று சொன்னால் சொந்தமாக்கி கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். நம்மளை ஆண்டவர் ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒன்று, குலத்துக்கு ஒன்றுமா ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்து என்ன பண்ணார்? பாவத்திலிருந்து நம்மளை விடுவித்து ரட்சித்து ஆண்டவர் அவருடைய பிள்ளையாக இருக்கும்படி நம்மை நியமித்து கொண்டார். அல்லேலூயா. இப்போ நம்முடைய சபை இருக்குது அப்படின்னா இந்த சபை வந்து கர்த்தரால் நியமித்து கொள்ளப்பட்ட சபை. இது என்னதுன்னா ஆண்டவருக்கு மணவாட்டி சபை. இந்த சபை வந்து என்னது? ஆண்டவருக்கு மணவாட்டி சபை. அல்லேலூயா. அப்போ இந்த சபையில் இருக்கிற நீங்களும் நானும் எல்லாருமா சேர்ந்து இந்த சபையில் இப்போ நாம் யாருக்கு மணவாட்டியாக இருக்கிறோம்? இயேசுவுக்கு நம்ம மணவாட்டியாக நாம் இருக்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் இப்போ நம்மளை வந்து ஆயத்தமாக்கிட்டு இருக்கார். எஸ்தரை வந்து எப்படி 6 மாதம் வெள்ளை போலத்தினாலும் 6 மாதம் இன்னும் லவங்கப்பட்டையினாலும் இப்படிப்பட்ட கந்தவர்க்கங்களினாலும் அவளை என்ன செய்தார்கள்? அலங்கரித்தார்கள். எதுக்காக அலங்கரித்தார்கள்னா, அவங்க வீட்டில் அவங்க வேறு மாதிரி வாசனை திரவியங்களை போட்டு எடுத்து இருந்திருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய உடம்புலும் ஒவ்வொரு ஸ்மெல் இருக்குது. இப்போ ராஜாவுக்கு வந்து அது பிடிக்காது. ராஜாவுக்கு ஏற்ற ஸ்மெல் வரணும். அப்போ அவங்க அந்த வெள்ளை போலத்தினாலும் கந்தவர்க்கங்களினாலும் லவங்கப்பட்டையினாலும் சுகந்த வர்க்கங்களினாலும் என்ன செய்யணும்? அவர்கள் சுத்திகரிக்கணும். அந்த சுத்திகரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 6 ஒரு வருஷத்துக்கு மேலே என்ன செய்யணும்? அவங்க உட்காந்து சுத்திகரித்த பிறகு தான் முறை வரும்போது அவங்க யாரை போய் பார்க்கணும்? ராஜா கொலு மண்டபத்தில் உட்காந்துருப்பார். இப்போ இவ வந்து இப்படி போய் நிற்கணும். அவர் அந்த கோலை நீட்டினா என்ன செய்யணும்? போகணும், இல்லைன்னா போயிடணும். அப்புறம் அரண்மனையில் இருக்க முடியாது. அதுபோல் இந்த உலகத்தில் திருச்சபைக்குள்ளே வச்சு கர்த்தர் உங்களையும் என்ன செய்கிறார்? சொல்லுங்க. இந்த பீரியடு என்ன பீரியடு? இந்த 2 பரிசுத்தவான்கள், இவங்க 2 பேரும் தான் ஏகாய், பரிசுத்தாவியானவருடைய ஏகாய். இவங்க 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி, இடையிடைய வரையில் நாங்களும் பிரசங்கம் பண்ணி ஒரு ஜபத்தை நடத்தி, இவர் பாட்டை பாடி பாசி ஜபத்தை பண்ணி இதெல்லாம் பண்ணி எடுத்து எதுக்கு செய்கிறோம் அப்படின்னா உங்களை சுத்திகரித்து கொண்டு இருக்கிறோம்.
எதுக்காக? ஒரு நாள் இயேசு வரப்போகிறார், அன்றைக்கு எக்கால சத்தம் அங்கே கோலை நீட்டணும். அப்போ தான் அவள் கிட்ட வர முடியும். இங்கே கோலை நீட்டக்கூடாது, இங்கே காதுகளில் எக்கால சத்தம் கேட்கணும். அப்போ ஆவி ஆத்மா சரீரத்தில் ஆண்டவருக்கு பிரியமாய் யார் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு காதுகளில் என்ன கேட்கும்? எக்கால சத்தம் கேட்கும். இப்போ நீங்களும் நானும் எக்கால சத்தம் கேட்கிறவர்களாக நம்ம வாழ வேண்டும். காரணம், உங்களை என்னை ரட்சித்து அவருடைய மனவாட்டியாக அவர் நம்மை நியமித்து கொண்டார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்காக நாம் நியமித்து கொள்ளப்பட்டபடியினால ஒரு காலமும் அவருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தை என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அவனை பிடிச்சாங்க அங்கே வைங்க, காதில் ஒரு கிள்ளுங்க, அப்போ தான் அந்த சர்ச்சுக்குள்ளே ஓடுற ஓட்டை நிற்காது, வராது. அது நீங்கள் இறகே இது மயிலே இறகு போடனா போடாது. நறுக்குன்னு ஒரு கிள்ளிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மூமெண்ட்டு இருக்காது. சர்ச்சுக்குள்ளே பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது? ஓடக்கூடாது, ஓட விடக்கூடாது, ஓடவும் கூடாது. அதுகளுக்கு தெரியாது, அது சின்ன பிள்ளைகள் அறியாமை. பெரிய ஆட்களுக்கே அறியாமையை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சின்னதுக்கு என்ன தெரியும்? ஆனால் நம்ம தான் அது ஒரு நுள்ளி ஒரு தட்டி என்ன செய்யணும்? உட்கார வைக்கணும். அப்படி தான் ஆண்டவர் இப்போ நம்மளெல்லாம் பண்ணி கைவிடலை. நம்மளை அவருடைய பிள்ளையாக இன்னும் நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய குறைகளை அவர் மன்னித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருக்கு பிரியமாக நாம் நடக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் அவர் நம்மை அவருக்காக என்ன செய்கிறாரு? நியமித்து கொண்டார். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவே, நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். அப்போ நம்ம ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட பிறகு கண்டிப்பாக நம்ம என்ன செய்வோம்? நம்ம ஆண்டவர் யார் என்று அறிந்து. இப்போ ஒரு பெண்ணை ஒரு கணவனுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணியாச்சு அப்படின்னா அந்த பெண்ணுக்கிட்ட போய் என்னம்மா உனக்கு வரப்போகிற அந்த மாப்பிள்ளை எப்படின்னா அவள் புட்டு வச்சுருவான். என் மாப்பிள்ளைக்கு கருவாட்டு குழம்பு பிடிக்கும், என் மாப்பிள்ளைக்கு பிரியாணி பிடிக்கும், என் மாப்பிள்ளைக்கு சிவப்பு கலர் பிடிக்கும், என் மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர், அவர் இங்கே வேலை பார்க்காரு, இவ்வளோ ரூபா சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு அந்த மாப்பிள்ளையை பற்றி A to Z சொல்லுவாளா சொல்ல மாட்டாலாம்? இப்போ நீங்கள்லாம் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட காலத்தில் சொன்னீங்களா சொல்லலையா? ஒன்றுமே தெரியாத பப்பாக்கள் மாதிரி உட்காந்துருக்கீங்களே. என்ன சொன்னமா சொல்லலையா? சொன்னோம், தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டோம். அல்லேலூயா. இது மாதிரி தான் வரப்போகிற மணவாளன் இயேசுவை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்படணும். ஆண்டவரே, இன்னும் உம்மை பற்றி நான் தெரிந்து கொள்ளணும். ஒவ்வொருவருடைய சாட்சி. இன்னைக்கு இந்த பாஸ்டர் சவரிமுத்து சாட்சி சொன்னார். உபதேசத்தில் நிலைத்து நிற்க வேண்டியதுன்னு அவசியத்தை என்னன்னு நான் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஊழியக்காரங்களுக்கு. அப்போஸ்தல உபதேசம் அப்படின்னா என்ன, அதில் எதுக்காக நிற்கணும் அப்படின்னு. அப்போ திடீர்னு இவரை கூப்பிட்டு, இவர் ஆதி காலத்து ஆளாச்சுத, நீங்கள் ரட்சிக்கப்பட்டது எந்த வருஷம் ஐயா? 1982. அப்போ எனக்கு பிறகு தான் நான் ரட்சிக்கப்பட்டு 11 வருஷம் கழித்து தான் அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கார். நான் 71 ரட்சிக்கப்பட்டேன், அவர் 82 ரட்சிக்கப்பட்டிருக்கார். அப்போ அந்த காலத்து அந்த 71 82 இதெல்லாம் நல்ல சத்தியத்தை தெளிவாக போதித்த காலம். இன்றைக்கு மாதிரி கிடையாது, சத்தியத்துக்காக வைராக்கியமாக வாழ்ந்த காலம். அப்போ இப்படிப்பட்ட காலத்தில் இவர் 82 எனக்கு தெரியாது. சரி, முந்தின காலத்தில் ரட்சிக்கப்பட்டிருப்பார். இவர் இந்நாள் வரைக்கும் இந்த ஊழியத்தை இவ்வளோ அமைதியாக செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னா இவர் இந்த சத்தியத்துக்காக வைராக்கியமாக நின்னதுனால தான் கர்த்தர் இவரை இன்னும் பூமியில் வச்சுருக்காரு. இந்த கஜா புயல் வந்தப்போ நான் 10 உங்களை ஆமாம் அந்த நேரத்தெல்லாம் பார்த்து எடுத்து அதிலெல்லாம் தப்பி வர பண்ணியிருக்காருன்னா ஒரு நோக்கம் இல்லாமல் இருக்குவா? சொல்லுங்க. உங்களுக்கு போய் நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். ஒன்று சிரிக்கவாது செய்யணும், இல்லை அளவாது செய்யணும், இல்லை கையையாவது தட்டணும், இல்லை உங்கள் பாஸ்டருக்காவது கை தட்டி சந்தோஷப்படணும். ஒன்றுமே தெரியாமடி உட்காந்துக்கிட்டு இருந்தா சுக்கு காப்பி குடித்த மாதிரி. சுக்கு காப்பியில் கூட அவ்வளோ உரப்பில்லையே. இப்போ இன்னைக்கு சாயங்காலம் கொடுத்தாங்க, இனிப்பாக தான் இருந்துச்சு, அப்படியே உரப்பில்லை. அல்லேலூயா. அப்படியானால் ஏதாவது ஒரு சொல்லணும், ஒரு ஆமேன்னு சொல்லணும்னா ஒரு அலையிலையா சொல்லணும். சொல்லுங்க, ஆமேன் அல்லேலூயா ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன் அல்லேலூயா. ஆக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சத்தியத்துக்காக நிற்கணும். ஏன்னா அவர் நியமித்து கொண்டார். அவர் என்ன செய்து கொண்டார்? நியமித்து கொண்டார். அவர் நியமித்து கொண்டதுனால நாம் அவருக்காக வைராக்கியமாக வாழணும். காரணம், அவர் நம்மளை உண்மையுள்ளவன். பவுல் சொல்றாரு, என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்திற்கு ஏற்படுத்தின கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்கிறார்.
அப்போ உங்களையும் என்னையும் கர்த்தர் எப்படி எண்ணி அவர் நியமித்து கொண்டார்? உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி அவர் நம்மை நியமித்து கொண்டார். அப்போ நம்ம சபையில் எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அப்போ நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் என்னை நியமித்திருக்கிற என் ஆண்டவருக்கு நான் பிரியமாய் நடப்பேன். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, அறியாமலும் உணராமலும் இருந்தால் அவர் நம்மளை தள்ளி விட்டுருவார். அவர் நம்மளை தேடி ரட்சித்து பாவங்களிலிருந்து விடுதலையாக்கி இன்றைக்கி நம்மை நியமித்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பிரியமாக நாம் வாழ வேண்டியது அவசியம். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க, முடிக்கலாம். எரேமியா 31, 33, 34 வாசிங்க பார்ப்போம். எரேமியா ஒரு ஆள் 24:7 வாசிங்க. ம் 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 பட்டும் ம் ம் மன்னித்து போதும். இப்போ இந்த எரேமியா 31, 33 அவர் நம்மளோட என்ன செஞ்சுருக்காருன்னா உடன்படிக்கை பண்ணியிருக்காரா இல்லையா? அப்போ அவர் உடன்படிக்கை பண்ணி இந்த ஜனத்தை அந்த உடன்படிக்கையின் உரிமைகளை தான் அவளை பேசுகிறாரு. அதுபோல் நீங்களும் நானும் இயேசுவோடு என்ன செஞ்சுருக்கோம்? ஞானஸ்நானம் எடுத்து உடன்படிக்கை பண்ணியிருக்கோமா இல்லையா? உடன்படிக்கை பண்ணவங்கெல்லாம் கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ அந்த உடன்படிக்கை என்ன? ரட்சிப்பு, ஞானஸ்நானம், அபிஷேகம், அப்புறம் வேறுபாடு, இதெல்லாம் நம்ம பண்ணதுனால நம்ம உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள். எப்படி மோசேயினுடைய முகத்தில் இருந்த ஒளி, பிதாவினிடத்தில் இருந்த ஒளி யார் மேலே பிரகாசித்தது? மோசேயின் மேலே பிரகாசித்ததோ அதுபோல் இன்றைக்கு இயேசுவின் முகத்தில் உள்ள ஒளி அவரை நம்ம ஆராதிக்க வேதத்தை வாசிக்க ஜெபிக்க அவர் பாதத்தில் உட்கார்ந்திருக்க ஆண்டவர் என்ன செய்வார்? அந்த ஒளியை உங்கள் முகத்திலே பிரகாசிக்க பண்ணுவார், உங்கள் இருதயங்களிலே பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. அதுதான் 2 கொரிந்தியர் 3:13 வசனத்தில் ரொம்ப தெளிவாக அங்கே சொல்லி இருக்கிறது. மோசேயினுடைய முகத்தில் உள்ள ஒளி இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ஒளி நம்முடைய இருதயங்களிலே பிரகாசித்து கொண்டிருக்கிறது. அதனால தான் அந்தகாரத்திலிருந்து கர்த்தரை மீட்டெடுத்து இன்றைக்கு திருச்சபையில் கொண்டு வந்து நம்மளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஒரு வசனத்தை வாசிங்க பா. ம் ஆ ஆ முக்காடு போட்டுக்கொண்டான். ஏனென்றால் அவன் தேவ சமூகத்தில் நெடுநாளாக இருந்து 40 நாள் இருந்துட்டு வந்ததுனால அந்த ஆண்டவருடைய ஒளி அவன் மேலே பட்டது. அதே மாதிரி 2 கொரிந்தியர் 4:6 வசனத்தில் வாசிங்க. தேவன் மகிமையின் அறிவாகிய ஒளியை பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்திருக்கிறார். 2 கையை தட்டி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். இன்றைக்கு இந்த வேதாரண்யத்தில் இந்த அளவுக்கு நல்ல பிரைட்டா நம்ம இருக்கிறோம்னா ஆண்டவருடைய முகத்தின் ஒளி நம்ம இருதயங்களிலே பிரகாசித்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். அவர் தன்னை வெளிப்படுத்தினார். அவருடைய முக பிரகாசத்தை இருதயத்தில் அந்த அறிவாகிய மகிமையின் ஒளியை நமக்குள்ள பிரகாசித்தார். அதனால தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், அவருடைய பிள்ளைகளாக இன்றைக்கு இருக்கிறோம். இன்னும் அவருடைய பிள்ளைகளாக இருந்து கடைசி வரைக்கும் அவருக்காக நாம் வாழ்வோம். அல்லேலூயா. அந்த வைராக்கியத்தோடு இருக்கணுமே ஒழிய கசப்பு உலக பிரகாரமான வேறு வைராக்கியம் நமக்குள்ள இருக்க கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.